ஹலோ ஃபோக்ஸ். 1920 ஏர்லி 1920s பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ஜெர்மன் எக்ஸ்பிரஷனிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஆஃப் ஆர்ட் ஃபார்ம் உருவாகுது. ஸோ ராபர்ட் வீன், கார்ல் ஃப்ரூண்ட், அப்புறமேட்டுக்கு எஃப்டபிள்யூ மூவார் அப்படின்னு வர சில ஜெர்மன் டேரக்டர் வந்துட்டு இந்த சினிமாக்கள் வந்து ரொம்ப கேவலமாகவும், இது சினிமாவே இல்லை, நாங்கள் சினிமா வந்து அப்படியே மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி வராங்க. அவங்க வந்து சில படைப்புகள் அவ்வளோ ஒரு அட்டகாசமான படைப்புகளை கொடுக்குறாங்க. அதுதான் ட்ரெடிஷ்னல் ஹாலிவுட் சினிமாவுக்கு நரேட்டிவாக மாறுது. இப்போ நம்ம ஜெர்மன் சினிமாவை பெருசாக மதிக்கிறது இல்லை, பட் ஜெர்மன் சினிமா தான் வந்து ரூட் கோர் ஃபார் ஹாலிவுட் கிளாசிக் சினிமாஸ். அப்போ வந்து இந்த மான்டீஸ் அந்த மாதிரி சமயத்தில் வந்த ஹாலிவுட் சினிமாவுக்கு வந்து பேஸே வந்துட்டு ஜெர்மன் சினிமாவாக தான் இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஜெர்மன் சினிமா இப்போ இருக்கிற கண்டிஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய ரீச் கிடையாது. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பயோனியர்ஸ் வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியில் உருவாகும். இப்போ நீங்கள் வந்து திருப்பி இந்த பக்கம் வாங்க, ஹாலிவுட்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹிச்காக் ஆகட்டும், ஹிச்காக்லேருந்து ஸ்கார்ஸ்கேசி, குவிண்டின் டாரண்டினோ, இவங்கள மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியிலையும், ஒரு டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு ஐகானிக் ஃபிகர் வந்து ஒன்ஸ் இன் அ டெக்கேட் வந்து தூக்கி எறியப்படுவாங்க. கிரவுண்டில் உள்ளே வந்து அந்த ஆட்டம் ஆடுவானுங்க. டம்மல் டும்மின்னு உடச்சி எல்லாத்தையும் நொறுக்கிட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சோனா தான் வந்து வெற்றிமாறன் வந்துட்டு இஸ் அ கைண்ட் ஆஃப் யூனிக் டைரக்டர். ஏன் அந்த யூனிக்ங்கிற வேர்டு நான் யூஸ் பண்ணுறேன்னா, நம்மளோட ட்ரெடிஷ்னல் தமிழ் சினிமா ஸ்க்ரீன் ரைட்டிங்காக இருக்கட்டும், ஒரு பேட்டர்ன் வந்துட்டு மணிரத்னம் காலத்துலேருந்தே அந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. சாங்ஸு அந்த பேட்டர்ன் நான் சொல்லலை. ரைட்டிங் ஒரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. இந்த கேரக்டர் இங்கே வந்து இப்படி தான் நிற்கணும், இங்கே வந்து நின்னா இவன் தான் ஹீரோ, இவன் இப்போ வந்து பேசினா தான் ஹீரோயின் அப்படின்னு ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதே வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேட்டர்னாக தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க இன்னி வரைக்கும் நம்மளுடைய தமிழ் சினிமா ஆட்கள். அதை வந்து பிரேக் பண்ண ஆரம்பித்த சமயத்தில் தான் வந்துட்டு வெற்றிமாறன் உள்ளே வராரு. ஆக்சுவலாக பாலு மகேந்திரன் ஆகட்டும் அவங்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க. தே ஹவ் சக்சீடட் இன் சம் அதர் வே. பட் அந்த அவங்கள்ட்ட இருந்து, அதாவது பாலு மகேந்திரன்ட்டு அந்த வெற்றிமாறன் வந்துட்டு டுக் இட் டு நெக்ஸ்ட் லெவல். எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, வெற்றிமாறனோட பொல்லாதவன் படம் எடுத்துக்கங்க. அது வரைக்கும் தனுஷும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ரீச் ஆகல. அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்த ஹீரோக்களுடைய மேக்கிங் எல்லாமே வந்துட்டு ஒரு கொஞ்சம் மாஸ் மென்டாலிட்டி நோக்கி தான் போயிட்டுருக்கு. எல்லோரும் வந்து நல்ல படம் பண்ணணும், யாருமே வந்து நல்ல சினிமாவுக்கு வந்து வரணும்னு வரல. டேரக்டர்ஸும் நல்ல ஒரு ஹிட்டு படம் கொடுத்தா போதும்பா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் வெற்றிமாறன் உள்ள வர்றாரு, பொல்லாதன்ற ஒரு படம் கொடுக்குறாரு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பொல்லாதவன் மாதிரி ஒரு கேரக்டர் ட்ரிவன் கதை வந்துட்டு அந்த பீரியடில் எதுவுமே வரலைங்க. அதுக்கு முன்னாடியும் பெருசாக வரல. ஏன்னா ஒரு சின்ன கான்செப்ட், ஒரு கேரக்டர் ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ரோட்டகானிஸ்ட் வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு ஒரு ஆம்பிஷனே இல்லாமல் வாழ்கிறான். அவனுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்குது. அந்த ஆம்பிஷன் வந்து ஒரு சிம்பிளான ஆம்பிஷனாக பைக் வாங்கணுங்கிறது. அந்த பைக்கை வாங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு அதுக்கப்புறம் தான் அவனோட லைஃப்பில் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் வருது. லவ்லாம் இருந்தாலுமே இந்த பைக்குங்கிறது அவனுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவன் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. ஒரு சமயத்தில் அதை காண போகுது. இதுதான் பிளாட்டுங்க. மற்றதெல்லாம் சுற்றி ஒரு அக்சசரிஸ் தான். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா டக்குனு என்ன தோணுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெற்றிமாறன் உள்ளே வந்து என்ன கிஷோர் வந்து உள்ளே வந்து வெட்டுறது, டேனியல் பாலாஜி, ரவுடிஸ் அதெல்லாம் இருக்கும். ஆனால் அதில் அக்சசரிஸ் பேஸு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது ரொம்ப சிம்பிளானது வந்து காம்ப்ளிகேட் பண்ணாமல் அந்த லைனை வந்து ஒரு ஸ்கிரிப்டாக மாற்றுறதுங்கிறது ஒரு பெரிய கலை. வெற்றிமாறன் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங் வைல் மேக்கிங் பொல்லாதவன்னு நான் இப்போவும் சொல்லுவேன் அடித்து. அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு இங்கே வாங்க. வெற்றிமாறன் இருக்கிற ஒரு பேசிக்கான ஒரு மாஸ்டர் ஸ்கில் நான் என்னென்னு பார்க்குறேன்னா, ஒரு மீடியம்ல இன்னொரு மீடியத்துக்கு வந்து ஒரு மீடியம்ல இன்னொரு மீடியமுக்கு வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை மாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டத்தை விட கொஞ்சம் மெனக்கடணும், அதை பர்ஃபெக்டாக கொடுக்கணும். ஹாலிவுட்லேயே தவற விடக்கூடிய நிறையா படங்கள் பார்க்கலாம். எதுன்னு சொல்ல வரேன், நாவல்லேருந்து இதுக்கு மாற்றுறது, சிறுகதையிலேருந்து இதுக்கு மாற்றுறது. அப்படி பண்ணதான் விசாரணை வந்துட்டு வெற்றிமாறன் நினச்சிருந்தா அந்த சமயத்தில் வந்து பெரிய ஹீரோட படம் பண்ணியிருக்கலாம். அவர் அப்ரோச் பண்ணார், சூர்யா கிட்டலாம் போனார், என்ன பண்ணார். ஆனால் விசாரணை படம் நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் எதுக்கு வந்துச்சுன்னா, இட்ஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் சினிமா லவ், ரைட்? என்னால் வந்துட்டு இந்த பக்கம் வந்து ஆடுகளம் மாதிரி ஒரு கமர்ஷியல் ஹிட்டும் கொடுக்க முடியும். அதுவும் நீ நினைக்கிற மாதிரி இந்த மசாலா இல்லாத கமர்ஷியல் ஹிட்டாகவும். இந்த பக்கம் வந்துட்டு பொலிட்டிக்கல் கமெண்ட்ரி. அதனால் நான் வந்து யூஸ்வலி சே லைக் தட். வெற்றிமாறன் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர். அவர் வந்துட்டு கிரியேட்டர் மட்டும் கிடையாது. ஏன்னா பேரலெல்லாம் ஹி வாஸ் மேனேஜிங் திஸ் டைப் ஆஃப் மூவிஸ். ஒரு பொலிட்டிக்கல் சைட் ஆஃப் மூவியை வந்து உள்ளே இறக்கிக்கிட்டே இருக்கார். விசாரணையில் ஆகட்டும், அசுரன் ஆகட்டும், வடச்சென்னை ஆகட்டும். வடச்சென்னையெல்லாம் வந்துட்டு இட்ஸ் எ லாக். ஆக்சுவலாக எப்படி வந்து ஒரு என்ன சொல்கிறது,
உட்காந்த இடத்துல வந்துட்டு ரிசர்ச் வந்து பண்ணி அந்த குறிச்சி வச்சுப்பாங்கல்ல, ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஆகட்டும், ஹிஸ்டாரியன்ஸ் ஆகட்டும், அது மாதிரி ஒரு லாக் எடுத்து கொடுத்துருக்காரு வடச்சென்னை பொறுத்த வரைக்கும். ஸோ கம்மிங் பேக் டு நாவல் மேக்கிங் டு மூவி, என்னென்னு பார்த்தீங்கன்னா வெக்கை எடுத்துங்க சார். விசாரணைக்கு வருவோம், விசாரணையை முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. விசாரணை வந்துட்டு ஒரு உலகத்திலேயே பேசப்பட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போலீஸ் புட்டாலிட்டியோட ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனோட புட்டாலிட்டி. இந்த கொலாட்ரல் டேமேஜுங்கிற கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எவ்வளோ தூரத்துக்கு ஒரு தனி மனித வாழ்க்கையை வந்து நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போகிறாங்க, ஈஸியாக கொலாட்ரல் டேமேஜ் அப்படிம்பாங்க. நம்ம இவர் சொன்னார் நாஞ்சி சம்பத், யானை நடக்கும் பொழுது எறும்புகள் மிதிப்படத்தான் செய்யுன்றது ஒரு கேவலமான மென்டாலிட்டி. எறும்பு எங்கே மிதிப்படணும்? அது மாதிரி கொலாட்ரல் டேமேஜ்னால பாதிக்கப்படுற மக்களை வந்துட்டு பிரதிபலிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது எழுதினவரே அதில் பாதிக்கப்பட்டவங்கனால அவர் ஈஸியாக சொல்லிட்டாரு. ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து சினிமாவை மாற்றுறதுக்கு வந்துட்டு எவ்வளோ மெனக்கடல் தேவைப்படும். வெற்றிமாறன் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார். அது மேலே நிறையா பேர் பெரிய பெரிய இன்டெலெக்சுவல்லாம் ஒரு கருத்து வைப்பாங்க. ரொம்ப வந்துட்டு ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி ஓவராக வந்துட்டு சென்டிமெண்ட்டை தூண்டுற மாதிரி ரொம்ப புட்டாலிட்டியை காமிச்சு பண்ணாங்க. அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. போலீஸ்காரன்ட்டாங்கன்னா அடி வாங்கிருக்க மாட்டாங்க. இந்த இன்டெலெக்சுவல்ஸ்லாம் உட்காந்து ஆர்டிகல் எழுதுறாங்களே பெருசாக, அவங்க போய் போலீஸ்காரன் ஒரு 10 அடி வாங்கியிருப்பாங்க, கிழிச்சிருவாங்க. அவங்க அடி அப்படி தான் இருக்கும். அது அப்படி தான் காமிக்க முடியும். வந்து உங்கள்கிட்ட வந்து உங்கள் சென்டிமெண்ட்டை ஊட்டி மனிதத்தனம் சார் படத்தில் வர மாதிரி வந்துட்டு ஹைப்பர் பேட்ரியாட்டிசம்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. இது ஃபேக்ட். இப்படி இருக்கிற சமயத்தில் வெற்றிமாறனுடைய ஒரு அட்டகாசமான ஒரு படைப்புனா வந்து விசாரணை. இப்போ படைப்பு முடிச்சுட்டு வர்றாரு. பூமணி வந்து மீட் பண்ணுறாரு வெற்றிமாறனை. இந்த நாவலை போய் படமாக எடுத்து வச்சிருக்கேன், இந்த என் நாவலை படமாக எடுத்து வெக்கையை கொடுக்குறாரு தூக்கி. அதுக்கு முன்னாடியே வெற்றிமாறனுக்கு அந்த ஐடியா இருந்து தான் வெக்கை படத்தை வந்து நம்ம வந்து நாவலாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் வெற்றிமாறனோட இந்த என்ன சொல்கிறது, இந்த விட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, விட்டினஸ், அதை எப்படி பயன்படுத்தலாமா? வெக்கையை ஃபுல்லாக ஒரு படமாக எடுக்க விரும்பலை. இப்போ பொன்னியின் செல்வன் படத்தெல்லாம் ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி வெக்கையை ஒரு படமாக எடுக்க விரும்புகிற ஃபுல்லாக வந்து வெக்கையை வந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை வந்து கவர் பண்ணுறாரு. அது வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லியோ ஃபார்ச்சுனேட்லியோ தானு கிட்ட போகுது. ஸோ தானு கமர்ஷியலாக ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண ஆசைப்படுறான். ஸோ அதை வந்து எவ்வளோ அழகாக வந்துட்டு மாற்றுறாரு பாருங்களேன். அந்த ஒரு குறிப்பிட்ட கேரக்டரோட ஜேர்னியை மட்டும் கவர் பண்ணி சிம்பிளாக ஒரு படத்தை முடிச்சிடாரு. நீ வெக்கை நாவல் படிக்காட்டியும் அசன் படம் உங்களுக்கு புரியுங்க. அதான உண்மை. நான் வந்து மிஸ்கின் சொல்ல மாதிரி பெரிய லெப்லாஸ்கி ரேஞ்சுக்கு வந்துட்டு நாவலை படித்தாதான் வந்து இது படம் புரியுங்கிறதுலாம் கான்செப்ட் கிடையாது. என்னால் இப்படி படம் கொடுக்க முடியுங்கிறது ஒரு பெரிய ஸ்கில். இதுதான் வெற்றிமாறனை வந்து இன்னி வரைக்கும் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு வெற்றி இயக்குனராக காமிச்சிட்ருக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஸ்கிரிப்ட். தனக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. அந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு ஒரு டெலிவரி இருக்குல்ல, எனக்குன்னு டெலிவரி ஸ்டைல்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது வெற்றிமாறன்ட்ட நோட் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்துட்டு வெல் கிராஃப்டடாக தான் இருக்குது இன்னி வரைக்கும். அவர் டப்பிங் வந்து டைலாக் ஆட் பண்ணுறாருங்கிற மாதிரி அவர் மேலே வச்சு கருத்தெல்லாம் விட்டுருங்க. ஆட் பண்ணால் தான் என்ன, படம் நல்லா இருக்கே. படம் நல்லா இல்லாமல் இல்லையா உங்களுக்கு? வடச்சென்னையில் வந்துட்டு எப்போ வர 2 படம், புதுப்பேட்டை இருக்கும்போதே வடச்சென்னை ஒன்லைன் எழுதிட்டார் வெற்றிமாறன். ஏன்னா அப்பயே அந்த விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். தனுஷ் தான் வந்துட்டு புதுப்பேட்டை வந்து செல்வா பண்ணுறாரு. இதே மாதிரி சிம்லர் கதையாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு போனால் தனுஷோட வடச்சென்னையோட பட்ஜெட் ஏற தனுஷ் பட்ஜெட் ஏறிட்டு போகுது. படம் பண்ண போல எப்படியே கடைசியாக பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ வாட் ஐம் சேயிங் வாஸ், வெற்றிமாறன் மாதிரி இயக்குநர்கள் வந்துட்டு படமாக அணுகிறது நல்ல விஷயம், அணுகுங்க. உங்கள் டிக்கெட்டுக்கு கொடுக்குற காசுக்கு விசில் அடிச்சுட்டாங்க, சந்தோஷம். அவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராங்க சொசைட்டி. ஏன் சினிமாலலாம் செத்து போயிருங்க சமூகம் ஏதோ ஒரு வகையில். என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் மட்டும் விட்டுருங்க. நான் திருப்பி அந்த ஜெர்மன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்ல வரேன். அவங்க அந்த குறிப்பிட்ட நான் மென்ஷன் பண்ண டேரக்டர்ஸ் வந்துட்டு சினிமா வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும் முயற்சி பண்ணதுனால தான் வந்துட்டு அவங்க இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸை பேசக்கூடிய சினிமாக்கள் வந்திருக்கு. செகண்ட் வேர்ல்டு வார்லேருந்து மீண்டு வர ஒரு கண்ட்ரி ஜெர்மனி, நாசிக்கிட்டேருந்து மீண்டு வர நாசி ஃபிலிம் மேக்கர்ஸ்னு பேர் வாங்குற கண்ட்ரிலேருந்து வர டேரக்டர்ஸ் வந்துட்டு சினிமாவை திருப்பி போட்டிருக்காங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். வெற்றிமாறன் இஸ் ஒன் ஆஃப் தெம். இங்கே தமிழில் ஹி ஹஸ் ட்ரமாட்டிக்கலி சேஞ்ச் அ லாட். இப்போ உங்களால் வந்துட்டு இப்போ புது முக இயக்குனர் வந்துட்டு ப்ரொடியூஸ் கிட்ட போய் கதை சொல்ல முடியுதுங்க, நான் இந்த நாவலை படமாக்க போகிறேன்னு ஐடியா சொல்ல முடியல. முன்னால நாவலை படமாக்க போறியா போ அப்படின்னு துரத்தி விட்டுருவாங்க. அப்போல்லாம் ஒன்றும் பண்ணமானேன்னு சொல்லிட்டு அதுக்குன்னே ஒரு கதாசிரியை வச்சு அந்த நாவல் பாரதிராஜெலாம் அப்படி தான் பண்ணுவார். பாரதிராஜோட படங்களும் முக்கால்வாசி எழுத்தாளர் பக்கத்தில் வச்சுட்டு எழுதுவாங்க. இப்போ கூட்டாஞ்சோறு ஒரு படம் பண்ணாங்க, என்ன பண்ணாது இந்த நாவலை குற்றப்பரம்பை நாவலை பேஸ் பண்ணி குற்றப்பரம்பையே படம் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ரைட்டர் கூட வச்சுப்பார், பாக்கியராஜ் மாதிரி ரைட்டர் கூட வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ ரைட்டர்ஸ்க்கான ஸ்பேஸ் குறைஞ்சிட்டு வருது. ஸோ வெற்றிமாறன் மாதிரி ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் உள்ளே வரது நல்லது தான் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும். ஸோ எப்பவுமே ஐ ஃபர்ம்லி பிலீவ் ஒரு ரைட்டர் டேரக்டராக அது வந்து எப்பவும் என்கரேஜபிள், அழகாக இருக்குங்க. ஆனால் ஒரு டேரக்டர் ரைட்டராக ட்ரை பண்ணும்போது பல இடத்த சொதப்போம். இப்போ மணிரத்னம் வந்துட்டு சுஜாதா இல்லாமல் படம் எடுக்கிற மாதிரி, சங்கரும் சுஜாதா இல்லாமல் படம் எடுக்கிற மாதிரி இப்போ இப்படி தான் போயிட்டுருக்கு. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவங்க பற்றி போவேன்னா இட்ஸ் அபவுட் வெற்றிமாறன். ஸோ வெற்றிமாறன் இஸ் அ ஜெம் இன் ஆர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ ஹி ஹேஸ் டு பி க்ளோரிஃபைட் டு அன் எக்ஸ்டென்ட். தப்புன்னா கேட்கணும், நம்ம சமயத்தில் தப்பாக சொல்கிறான்னு கேட்கணும். ஏன்னா வெற்றிமாறன் நம்ம தான் வளர்த்து விட்டோன்ற மாதிரி நமக்கு தோணணும். ஏன்னா இஸ் ஆர் டேரக்டர், ரைட்? பாலு மகேந்திரா கிட்டேருந்து வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டேரக்டர். ஸோ பொலிட்டிக்கல் கமெண்ட்ரி ஆகட்டும், சோஷியல் ஜஸ்டிஸ் ஆகட்டும்,
சோஷியல் ஜஸ்டிஸ் கூட ரொம்ப டூ பொலிட்டிக்கலாக இருக்கும், பொலிட்டிக்கலாக இருக்கும். ஏன்னா வெற்றிமாறன் வந்து ஹி நெவர் ஸ்போக் அபவுட் டூ மச் ஆஃப் படத்தை சொல்கிறத தவிர வந்து அந்த ஸ்டாண்டர்ட் நின்று பேசுறது கிடையாது. ஏன்னா அவர் சண்டை போடுறது, இந்த வசனம் வந்து ஹர்ட்டிங்காக இருக்குன்னு சொன்ன உடனே தூக்கிட்டார். ஸோ அவர் வந்து அதனால் அவர் ஐ டோன்ட் வாண்ட் டு பிராண்ட் ஹிம் அஸ் அ பொலிட்டிக்கல் கை, பட் இஸ் அ கமெண்டேட்டர். அடுத்து ஒரு படம் பண்ண போகிறாரு, நாமுத்துக்குமார் கவிதையை வச்சு புரோட்டா சொல்லி வச்சு பண்ணுறாரு நினைக்கிறேன். ஸோ பாருங்களேன், இப்படி தாங்க வரணும். ஒரு சினிமா வந்து பிரேக் பண்ணணும். மிஸ்கின் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், நாங்கள் வந்து வெற்றிமாறன் ராமெல்லாம் வந்துட்டு இந்த சினிமாவை அப்படியே தாங்கி இழுத்துக்கிட்டு இருக்கோம், அது அப்படியே ஒரு ஸ்டேஜில் அப்படியே கமுத்துட்டோன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு ஜெர்மன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் அங்கே அடித்து சொல்லுவார். அவர் சொல்கிறது ஓவர் எக்ஸாஜரேஷனாக இருந்தாலும் அவர் சொல்கிறது உண்மை. ஒரு குறிப்பிட்ட 4-5 பேர் தான் இருக்கிறாங்க, அவங்க மொக்கையாக பணம் பண்ணுறாங்கிறதுக்கு அவங்க சுத்தமாக ஒதுக்கிடக்கூடாது, அவங்க ஓவராக பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸும் பண்ணக்கூடாது. புரியுங்க? இப்போ தான் வராங்க, கொஞ்சம் வருவான், வந்தவொடனே வந்து ஆர்டிக்கல் எழுதக்கூடாது, விசாரணை லைக் ஓவர் எமோஷ்னல் பைண்டிங் ப்ளூன்னு ஃபுல்லாக ஃபேன்சி டேர்ம்ஸ் எல்லாம் போட்டு ஒய் யூ பீப்புள் ஓவர் டூ இட். தேவையில்லையே. வெற்றிமாறன் மாதிரி ஆள் இருக்கிறனால வசூல் மாதிரி படம் வருது வெளியில், எல்லா ஜாதிக்காரனும் உட்காந்து பார்க்குறான். இது அவன் ஜாதி படம் இவன் ஜாதி படம்னு ரஞ்சித்துக்கு பிராண்ட் பண்ணுற மாதிரி பண்ணலையே. ஸோ லெட் தம் பி, டோன்ட் பி டூ மச் ஆஃப் த மேக்ஸ் டீச்சர் ஹூ நாக்ஸ் தேர் ஹெட் ஆல்வேஸ். 100 மார்க் வாங்கணும் கொட்டுறது தப்பு, 50 மார்க் வாங்கணும் கொட்டுறது தப்பு, 35 மார்க் வந்து கொட்டுறது தப்பு. நீ எல்லாரையும் போய் கொட்டிட்டு இருக்காது. இட்ஸ் நாட் அ குட் திங் டு டூ. ஸோ இட்ஸ் மை ப்ளஷர் டு, அது என் பாட்காஸ்ட் ஆரம்பித்த 2வது நாளே வந்துட்டு வெற்றிமாறன் பற்றி பேசுகிறது சந்தோஷமாக இருக்குது. இது ஏதோ ஒரு சைன் மாதிரி யூனிவர்ஸ் எனக்கு ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி பர்த்டே வெற்றிமாறன், அண்ட் ப்ளீஸ் அமேஸ் அஸ் லைக் திஸ் ஆல்வேஸ். தேங்க்யூ கைஸ், பை.